Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல எள்ளு வச்சு நம்ம நல்ல டேஸ்டியா ஹெல்த்தியா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறோம். வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கூட அப்பப்ப நீங்க இந்த மாதிரி எள்ளு உருண்டை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்டியா ஸ்வீட்டா இருக்கும். அதே சமயத்துல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வாங்க எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கருப்பெள்ளு தான் இப்ப எடுத்துர்க்கேன். எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே கல்லெல்லாம் இருக்கும் அதிகமா. அதனால நல்லா கல்லெல்லாம் எதுமே இல்லாத மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில போட்டு ஒரு 2-3 முறை நல்லா அலசி தண்ணி இல்லாம இந்த மாதிரி வடிகட்டில எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அப்படியே வடிகட்டில விட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி கூட நல்லா ட்ரை ஆயிட்டு வந்துரும். கையில தொடும்போது ஈரப்பதம் மட்டும் தான் இருக்கும். ஆனா தண்ணி இருக்காது. அந்த அளவுக்கு ட்ரை ஆயிட்டு வந்துரும். எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு இருக்க கூடாதுன்றதனால தான் நம்ம வந்து தண்ணியில நல்லா அலசிட்டு எடுத்துக்கிறோம். வெயில் நல்லா காஞ்சதுன்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல போட்டு எடுத்தீங்கனாலும் நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாம எள்ளு வந்து காஞ்சு வந்துரும். ஒருவேளை வெயில் காயல வெயில எல்லாம் காய வைக்க வசதி இல்ல அப்படினா கடாயில போட்டு நம்ம நல்லா ஈரம் போற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த கடாயில நான் எடுத்து வச்சிருக்கிற எள்ளை வந்து சேர்த்துடுறேன். நான் வந்து எல்லா பொருளையும் அளந்து தான் சேர்க்க போறேன். அதனால ஒரு கிளாஸ்ல கருப்பெள்ளு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். தீ ஃபுல்லா வைக்காம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிக்கிட்டே எள்ளுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரையா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, எள்ளுல இருந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கொஞ்சமா எள்ளு எடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கா அப்படினு சொல்லிட்டு, அதாவது நம்ம எள்ளு தண்ணில போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் போயிட்டு இருக்கும். ஆனா வந்து எள்ளு வந்து நசுக்குன்னு இருக்கும். சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்க கூடாது. அதே சமயத்துல எள்ளு வந்து கருகிட போகுது. தீஞ்சிடுச்சுனா அப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது எள்ளு உருண்டை சாப்பிடுறதுக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே பொறுமையா நீங்க வறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எள்ளு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். முதல்ல மாவு வந்து சல்லடையில சலிச்சு எடுத்துக்கலாம். நான் எள்ளு எடுத்த அதே கிளாஸ்ல கேழ்வரகு மாவு வந்து அளந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமா 3 கிளாஸ் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவை அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்க கூடாது. நம்ம ஸ்வீட் தான் செய்ய போறோம். ஓரளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு வந்து சப்புன்னு இருக்க கூடாது. அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் மாவு பிசைஞ்சுக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. மாவு தட்ட முடியாது நம்ம தோசைக்கல்ல போட்டு. கொஞ்சம் ஓரளவுக்கு இலக்கமாவே நம்ம மாவு பிசைஞ்சுக்கிட்டோம்னா தட்டி தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, நல்லா இலக்கமா நான் வந்து மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்படி தட்டும் பொழுது விரிசல் விடக்கூடாது. அது மாதிரி பார்த்து நீங்க தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இது கரெக்டா இருக்கு. விரிசல் விடாம இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ மாவு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சு தட்டிக்கலாம். தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரொட்டி தட்டுற வரைக்கும் கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தண்ணி வந்து கையில் தொட்டுக்கிட்டு நம்ம தட்டினோம்னா சீக்கிரமாக தட்டிடலாம். ஓரளவுக்கு மொத்தமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க, வேக லேட் ஆகும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ரொட்டியை. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெயை கொஞ்சம் நான் தடவி விட்டுடுறேன். இப்போ இந்த பக்கமும் எண்ணெயை தடவிக்கலாம். 2 பக்கமும் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ராகி ரொட்டி 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டி தோசைக்கல்ல வச்சு நம்ம தட்டிக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தட்டுங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். எடுத்திருந்த எல்லா ராகி மாவையுமே பார்த்தீங்கன்னா ரொட்டியாக செஞ்சு எடுத்துட்டு நல்லா சூடு மாறி வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். பிச்சு போட்டுக்கலாம் கையிலேயே. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா பிச்சு போட்டுக்கோங்க.
இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எள்ளை வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போது நான் மூடிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு சேர்த்து நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரவை மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம கேழ்வரகெல்லாம் போட்டதுக்கப்புறமா எள்ளு வந்து அரைப்படாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டே நம்ம எள்ளை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேழ்வரகு ரொட்டியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கிறோம். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எள்ளு எடுத்த அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தூசி கல் எதுவும் இல்லாத மாதிரி வெல்லம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை பாதி சேர்த்துக்கிறேன் நான் இது கூடவே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அரைக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வரும். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் உருண்டை பண்ண முடியும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ எள்ளு உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற எள்ளை வந்து நான் சேர்த்துடுறேன். எள்ளை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக ரவை மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற வெல்லத்தையும் ராகி ரொட்டியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா எள்ளையும் ராகி ரொட்டியும் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் பாருங்கள். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா போதும், எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக சேர்த்துருக்கேன் எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எள்ளு உருண்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எள்ளு சிம்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எள்ளு சிம்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக எள்ளு சிம்பிள் வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்பப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுனால அப்பப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். எள்ளு உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும். அதே ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் இப்போவே நம்ம ரொம்ப ஹார்டாக வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இடம் சாப்பிட முடியாது. அதனால் இப்போ கொஞ்சம் இலக்கமாக பண்ணி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 2-3 நாள் கழிச்சும் பார்த்தாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எள்ளு உருண்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த எள்ளு உருண்டை வந்து நீங்கள் 3-4 நாள் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் எள்ளு உருண்டை, அதாவது எள்ளு சிம்பிள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.